போட்டியில் முதல் பதக்கத்தை இந்தியா வென்றிருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலாஜி. வணக்கம் பாலாஜி, எந்த போட்டியில் முதல் பதக்கத்தை நாம் வென்றிருக்கிறோம்? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வரும் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா பதக்க கணக்கை தொடங்கியுள்ளது. மகளிர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்திய வீராங்கனை மனு பாக்கர் வெண்கல பதக்கம் வென்று இந்தியாவிற்கான பதக்க கணக்கை தொடங்கியுள்ளார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் பாரிஸ் நகரில் மகளிர் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவு துப்பாக்கி சுடுதல் போட்டியின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. இந்த இறுதிப் போட்டியில் இந்தியா சார்பில் மனு பாக்கர் கலந்து கொண்டார். ஒவ்வொரு செட்டாக இந்த இறுதிப் போட்டி நடைபெற்ற சூழலில் மிக அபாரமாகவும் மிக துல்லியமாகவும் துப்பாக்கி சூடு நடத்தி மனு பாக்கர் புள்ளிகளை தொடர்ச்சியாக குவித்தார். இத்தகைய சூழலில் மொத்தமாக 221.7 புள்ளிகள் பெற்று மனு பாக்கர் இறுதிப் போட்டியில் 3வது இடத்தை பிடித்தார். இதன் மூலம் வெண்கல பதக்கத்தையும் மனு பாக்கர் இந்தியாவிற்கு வசப்படுத்தி தந்துள்ளார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் சுமார் 12 வருடங்கள் கழித்து ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவிற்கு பதக்கம் வந்துள்ளது. ஏற்கனவே கடந்த 2004ஆம் ஆண்டு ஏதென்ஸ் ஒலிம்பிக்கில் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் பதக்கம் வென்றார். தொடர்ந்து 2008ஆம் ஆண்டு அபினவ் பிந்த்ரா பதக்கம் வென்றார். இதன் பிறகு 2012ஆம் ஆண்டுகளில் இந்தியாவிற்கு துப்பாக்கி சுடலில் 2 பதக்கம் கிடைத்துள்ளது. தற்போது சுமார் 12 ஆண்டுகள் கழித்து ஒலிம்பிக் துப்பாக்கி சுடலில் இந்தியாவிற்கு பதக்கம் கிடைத்துள்ளது. மனு பாக்கரை பார்த்தோம் என்றால் அவருக்கு வெறும் 22 வயது ஆகிறது. மிகவும் ஒரு இளம் வீராங்கனை. அவர் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவர். தொடர்ச்சியாக சமீபத்திய போட்டிகள் மிகச்சிறப்பாக சர்வதேச அளவில் விளையாடி வந்த சூழலில் தற்போது ஒலிம்பிக்கிலும் பதக்கம் வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்துள்ளார். ஒட்டுமொத்த தேசத்தையும் கொண்டாடும் வகையிலான செயலில் மனு பாக்கர் ஈடுபட்டு இந்தியாவிற்கான பதக்க கணக்கை தொடங்கியுள்ளார். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.